ஹாய்ங்க. இன்னைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் விலாக் பார்க்கலாங்களா? நான் எப்பல்லாம் வந்து மாவு ஆட்டுறேனோ, அப்போ வந்து அடிஷ்னலா பார்த்தீங்கன்னா, ஆப்பத்துக்கோ, அப்படி இல்லைன்னா சிறுதானியத்துக்கோ அந்த மாரி நான் ஊற வச்சு ஆட்டிருவேன். அதனால நம்ம எப்போவுமே வந்து இதுக்காக தனியா மாவாட்டணும், கிரைண்டர் எடுத்து வைக்கணுங்கிற அ ஒரு நெசசிட்டி இருக்காதுங்க. நான் எப்போவுமே மாவாட்டினேன் அப்படின்னா, இந்த மாரி தான் பண்ணுவேன். கிரைண்டரில வந்து அரிசிய போட்டதுக்கப்புறமாங்க, இந்த கிளைமேட்டுக்கு ஒரு சூப் இருந்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால வந்து அ ஆட்டுக்கால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி தட்டி போட்டுட்டுங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சீரகம் எல்லாமே வந்து இஞ்சி, பூண்டு இடிக்கிற உரல்லையே வந்து நல்லா தட்டிட்டு, தேவையான அளவு மஞ்சத்தூள், நல்லா வந்து தாராளமா தண்ணி விட்டு ஒரு 10 விசிலுக்கு வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது குக் ஆயிட்டுருக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 வீக்குக்கு மட்டும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க, அதுக்கான பூண்டு மட்டும் உரிச்சு வைக்கலான்னு சொல்லி உரிச்சுட்ருந்தேன். நான் வந்து உளுந்து ஆட்டி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அரிசியில வந்து தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு, அந்த உளுந்து ஆட்டுனதுக்கப்புறமா ஆட்டி வச்சிருக்க அரிசி அதையும் போட்டு அதிலேயே கிரைண்டர்லேயே வந்து ஒரு சுத்து சுத்தி அப்படியே எடுத்துக்குவேன். இதனால வந்து கையில வந்து நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதில்ல. நான் கொஞ்சமா மாவு ஆட்டுறதுனால நான் எப்பவும் இந்த மாரி பண்ணிப்பேங்க. சாஃப்ட்டான ஆப்பத்துக்கான ஒரு மெஷர்மெண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுக்குறேங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்க. ஆட்டும்போது வந்து தேங்காய் காலையில வச்ச சாதங்க நல்லா ஆறி இருக்கணும். நல்லா நைஸா ஆட்டுனதுக்கு அப்புறமாங்க, ஒரு கரண்டி வந்து அந்த ஆட்டி வச்ச மாவோட தண்ணி கலந்து இந்த மாதிரி வந்து ஒரு காய்ச்சணுங்க. நல்லா வந்து அந்த மாவு குக் பண்ண விடணுங்க. 1, 2 கட்டிகள் இருந்தா பரவால்ல. ஏன்னா நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சு அதுக்கப்புறம் தான் அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி வைப்போம். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி நம்ம அரைச்சு வச்சிருக்க ஆப்ப மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃபெர்மென்டேஷனுக்கு வச்சிரலாங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்க எப்ப அரைச்சிங்கனாலும் சரிங்க. உப்பு சேர்த்தி கொஞ்சமா, அதாவது கொஞ்சமா உப்பு சேர்த்தி அரைச்சிங்க அப்படின்னா, கொஞ்சம் கெடாம அதே ஃப்ளேவர்ல இருக்குங்க. அடுத்து ஆட்டுக்கால் சூப் வச்சோம் இல்லைங்களா? அதில இருக்க தண்ணிய மட்டும் எடுத்துட்டுங்க, நம்ம ம் குடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அத சூடு பண்ணிட்டு தேவையான அளவு உப்பும், பெப்பரும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கால் இருக்கும் இல்லைங்களா? இத போட்டு வந்து நாங்க குழம்பு வச்சுருவோம். எவ்வளோ பேர் வீட்ல இந்த மாரி பண்ணுவீங்கன்னு தெரில. அதனால நான் வந்து நைட் இட்லி ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசாலாவும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். டெய்லியும் மதியமே வேறு வேறு மாரியான வேலைகள் இருக்குங்க. எப்பல்லாம் டைம் கிடைக்குதோ, அப்போ வந்து புதுசா ஏதாவது பண்ணுவேன். பிஸ்கட் பண்ணுறது, அந்த மாரி ஏதாவது புதுசா வந்து நான் பண்ணுவேங்க. நீங்க எப்படி அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நாளைக்கு இன்னும் ஷார்ட்ஸ்ல பார்க்கலாங்க. பாய்.